David. தாவீதுடைய இருதயம் கலிகூர்ந்தது. My glory rejoices, David. அங்கே என்னுடைய இருதயம் கலிகூர்ந்தது, அதுவும் தாவீது தான். My flesh shall rest in hope. என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். How would that apply to David? அது எப்படி தாவீதுக்கு பொருந்திற்று? All right. Then how did his flesh rest in hope in verse 10? 10வது வசனத்திலே அவருடைய மாம்சமானது நம்பிக்கையோட எப்படி தங்கி இருக்கிறது? Thou wilt not leave my soul in hell. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் என்று சொல்கிறார். Okay. By the way, in verse 23, 23வது வசனத்திலே verse 24, sorry. அன்னைக்கு 24வது வசனத்திலே Let's read that just to make sure we got all the information. நமக்கு சகல தகவல் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அந்த வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கின்றோம். So, whom God raised up from the dead, raised up. அவரை தேவன் எழுப்பினார். Okay, loose the pains of death, that's resurrection from the dead. மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, அது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை எழுப்புவதை குறித்து சொல்றார். Okay, this word is not the usual word to wake up from the dead. பாருங்கள், இந்த வார்த்தையானது மரணத்திலிருந்து விழித்தெழுவது என்கிற சாதாரண வார்த்தை. 1483. சாதாரண வார்த்தை தான் 1483, 1483. This is 450. இது 450. Okay, now this word 450 is literally to stand up. பாருங்கள், இந்த 450 என்ற வார்த்தையானது எழுந்து நிற்பது என்ற வார்த்தை. And this is used in an ordinary sense. It's an ordinary Greek word. இது சாதாரண ஒரு கிரேக்க வார்த்தை தான், சாதாரண அர்த்தத்தில் தான் இது பயன்படுத்தப்படுகிறது. But resurrection of the dead is not an ordinary expression. ஆனா மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை சர்வசாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. And resurrection from the dead is this word. மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. Okay, so this is to stand up from the dead. மரணத்திலிருந்து எழுந்து நிற்பது. Does it make a difference when God uses different words? தேவன் வித்தியாசப்பட்ட வார்த்தைகளை நமக்கு பயன்படுத்தும் போது நமக்கு அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தணுமா கூடாதா? Sometimes no. சில நேரத்துல ஏற்படுத்தாது. But most of the time yes. ஆனா பெரும்பாலான நேரத்தில் வித்தியாசத்தை ஏற்படுத்தணும். So should we notice which word is used? அப்போ எந்த வார்த்தை தேவன் பயன்படுத்துறார் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கணுமா? Okay, so 450 is used concerning the eternal resurrection in the expression raised from the dead. மரணத்தில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பது அப்படின்ற வார்த்தையை 450 அது எப்பவுமே நித்தியமான உயிர்த்தெழுதல் குறித்து மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. All right, so this 450 is a verb. இந்த 450 என்பது ஒரு வினைச்சொல். And 386 is the noun. 386 என்பது வினை, அது பெயர் சொல். It's the same word. ரெண்டு ஒரே வார்த்தை தான். So when either of these words are used, when it includes the resurrection of the dead, it generally refers to the eternal resurrection. அப்போ 450 386 ரெண்டு வார்த்தையுமே அந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் போது நித்தியமான உயிர்த்தெழுதலை குறித்து மட்டுமே பேசப்படுகிறது. Also interesting. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். This has nothing to do with the lesson, but it fits the subject. இதுவும் நமக்கு பாடத்துக்கு சம்பந்தம் இல்லை, பட் இது சரியாக பாடத்துக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Acts 17:31. அப்போஸ்தலர் 17:31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். Now those that are blind would have accepted 386. பாருங்கள், குருடராக இருக்கிறவர்கள், not 386, 1483. இது குருடராக இருக்கிறவர்கள் 1483 வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க. 1483. Those that have spiritual sight, ஆனா ஆவிக்குரிய பார்வை இருக்கிறவர்கள் 450 ties it to the resurrection of the dead. 450 என்பது மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு தொடர்பாக கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. Eternal resurrection. நித்தியமான உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. In Acts 26, அப்போஸ்தலர் 26வது அதிகாரம், this is concerning our subject. இது நம்முடைய பாடத்து தொடர்பாக இது வருகிறது. Verses 22 and 23. 22 23 வசனங்கள். அப்போஸ்தலர் 26 22. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதல் அவர் முதல்வராகி சுயஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துவார் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். Okay, so was Jesus the first one to wake up from the dead? இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து விழித்து எழுந்தவர்களில் முதல்வரா? Lazarus waked up from the dead. லாசரு மரித்தோரிலிருந்து விழித்து எழுந்தவராகவும் அவர் இருக்கிறார். But he didn't 450 from the dead.
ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து அவர் 450 அடைந்திருக்கவில்லை. So what were all the other resurrections of the dead? அப்ப மற்றவர்கள் எல்லாமே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு என்ன வார்த்தை? It wasn't a resurrection. அது உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை அல்ல. They were raised from the dead. அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்தார்கள். This word resurrection refers to the eternal இந்த resurrection. உயிர்த்தெழுதல் அப்படின்ற வார்த்தை நித்திய உயிர்த்தெழுதலுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. Okay, 450 is the word used here. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை 450. So is God making a distinction between 1483 and 450? ஆகையால் 450 என்ற வார்த்தைக்கும் 1483க்கும் தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறாரா? Now in English you can't tell the difference. ஆங்கிலத்தில் நீங்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. Can you tell the difference in Tamil? 450 it says உயிர் தெழுதல் and 1486 1483 எழுந்திருத்தல் just getting up. Means making the wake up. Wake up, but Tamil says எழுந்து get up. Get up. Okay. All right. So Tamil does make a distinction there. So you're blessed. அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. தமிழ்ல வந்து உயிர்த்தெழுதல் எழுந்திருத்தல் ரெண்டு வார்த்தை இருக்குது. Okay. So 1 Corinthians 15. 1 கொரிந்தியர் 15. What kind of resurrection is this going to be? இது என்ன வகையான உயிர்த்தெழுதலாக இருக்க போகிறது? Well, let's read 42 to 44. 42 லிருந்து 44 வரைக்கும் வாசிப்போம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாதாக எழுந்திருக்கும். கனமுள்ளதாக விதைக்கப்படும், மகிமையுள்ளதாக எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாக எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. Okay, so our resurrection here is described. நம்முடைய உயிர்த்தெழுதல் இங்கே குறிப்பிடப்படுகிறது. So is the resurrection of the dead, verse 42. 42ல அவர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான் சொல்றார். So in corruption, physical. அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிந்து போகக்கூடிய பூமிக்குரியது. Raised in incorruption, physical. அழிவில்லாதாக எழுந்திருக்கும், அது பூமிக்குரியதா? Any flesh can be corrupted. எந்த ஒரு மாம்சமும் அழிந்து போகக்கூடும். So the resurrection is being raised. This is to 1483. பாருங்கள், இந்த எழுந்திருக்கும் என்ற வார்த்தையானது 1483 தான். இரண்டாவது வந்திருக்கிற எழுந்திருக்கும் என்ற வார்த்தை 1483 தான். Make sure that. அதை உறுதிப்படுத்திக் கொள்றேன். 1453. All right, so it's 1453, it's raised in incorruption. அன்னைக்குனோ 1483 ன்னு சொல்லிட்டேன், சாரி, 1453. So this raised in incorruption is the ordinary word is used for anyone raised from the dead. ஆகையால் அங்கே அழிவில்லாதாக எழுந்திருக்கும் என்ற வார்த்தையானது எழுந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த வார்த்தையானது பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. It's used for Lazarus. லாசருக்கும் பயன்படுத்தப்படுது. It's used for the eternal resurrection. நித்திய உயிர்த்தெழுதலுக்கும் பயன்படுத்தப்படுது. It's used for Christ's resurrection. கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலுக்கும் பயன்படுத்தப்படுது. When you have 1453, I said 1483, it's 1453. அப்போ நான் உங்களுக்கு 1483 ன்னு சொன்னேன், இல்ல மன்னிக்கணும், 1453. Okay, so it can apply to any one of those three. அது எதுக்கு வேணாலும் அந்த வார்த்தையானது பொருந்தும். And sometimes it is describes Christ's eternal resurrection. சில நேரங்களில் இந்த 1453 ஆனது கிறிஸ்துவினுடைய நித்திய உயிர்த்தெழுதலுக்கும் பொருந்துகிறது. But the resurrection is 386 in this verse. ஆனா இந்த வசனத்துல உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது 386. Okay, notice the whole expression there, resurrection from the dead. அந்த வார்த்தை முழு வார்த்தை கவனிங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். There's your noun. அதுதான் இங்கே பெயர் சொல்லாக இருக்கிறது. We've seen 450 already, the verb. ஏற்கனவே இந்த 386 உடைய வினைச்சொல் வடிவமானது 450 என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். So in verse 43, 43, sown in dishonor, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், no honor with a dead physical body, செத்து போன பூமிக்குரிய சரீரத்தில் எந்த ஒரு கனம் கிடையாது. is raised in glory. ஆனா அது எழுந்திருக்கும் போது கனமுள்ளதாக எழுந்திருக்கும். Kind of body. என்ன வகையான சரீரமாக இருக்கும்? Sown in weakness, physical. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பூமிக்குரிய சரீரம் Raised in power. பலமுள்ளதாக எழுந்திருக்கும். Same 1453. அதே 1453 தான் இருக்கிறது. Then verse 44 distinguishes what kind of a resurrection. 14ஆம் வசனத்துல தான் அது என்ன வகையான உயிர்த்தெழுதல் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். Sown a natural body. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும்.
literally a soul body. அந்த ஜென்மம் அப்படின்ற வார்த்தையானது ஆத்தும சரீரம், ஆத்துமா அப்படின்ற வார்த்தை தான் இருக்கிறது. Why does he use the word soul here? இங்க ஆத்துமான்ற வார்த்தையை அவர் ஏன் பயன்படுத்துறாரு? Because sometimes the word soul refers to, is like heart. பாருங்கள், இந்த ஆத்துமான்ற வார்த்தையான சில நேரத்துல இருதயத்தை போல தான் பயன்படுத்தப்படுது. Sometimes it's physical, sometimes it's spiritual. சில நேரத்துல அந்த இருதயம் என்ற வார்த்தை ஆவிக்குரியதா இருக்கும், சில நேரத்துல அந்த இருதயம் என்ற வார்த்தை பூமிக்குரியதாக இருக்கும். Sometimes our soul refers to our eternal soul. சில நேரத்துல ஆத்துமா என்ற வார்த்தையானது நம்ம நித்திய ஆத்துமாவை குறிப்பிடுகிற வார்த்தையாக இருக்கும். Sometimes it refers to our physical life. சில நேரத்துல நம்முடைய பூமிக்குரிய உயிர் இருக்கு இல்லையா, அதை பிராணம், அதுக்கு குறிப்பிட கூட அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். And David says they're after my soul. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் அப்படின்னு தாவீது சொல்றார் இல்லையா. They weren't after his spiritual life. அவருடைய ஆவிக்குரிய ஆத்துமாவை இல்ல, trying to kill him physically. பூமிக்குரியவைகளை அவரை கொல்ல பார்க்கறாங்க. And when he says okay, let's go on to the next point. அடுத்த பாயிண்ட் நாம் போவோம். All right, Acts 2:29. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். The soul in a spiritual body is raised a spiritual body. அது ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும்னு சொல்றார். So that tells us then this raised in glory and raised in power is a spiritual body. ஆகையால் இந்த மகிமையுள்ளதாக கனமுள்ளதாக எழுந்திருக்கக்கூடிய இந்த சரீரமானது ஆவிக்குரிய சரீரம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். So Peter then proves பேதுரு அங்கே நிரூபிக்கிறாரு, David could not be this one he's talking about. அங்கே பேசிக் கொண்டிருக்கிறது தாவீதாக இருக்க முடியாது என்று அவர் சொல்கிறார். His flesh would rest in hope. அவருடைய மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். Hope of what? என்னத்தை பற்றி நம்பிக்கையோடு? We should see. நாம் பார்ப்போம் அதை. But David's grave was still there. ஆனால் தாவீதுடைய கல்லறை தொடர்ந்து அங்க இருந்து கொண்டு தான் இருக்கிறது. Anybody that wanted to see it at that time could go see the grave. அந்த நேரத்துல யார் அந்த கல்லறை பார்க்க போகணும்னு விரும்பினா கூட போய் பார்க்க முடியும். No evidence that anything had been changed. அதுல எங்க ஒரு மாற்றம் நிகழ்ந்ததாக எந்த ஒரு அறிகுறி இல்லை. His sepulcher is with us to this day. அவருடைய கல்லறை இந்நாள் மட்டும் நம்மிடத்தில் இருக்கிறது. So that flesh resting in hope could not refer to David. ஆகையால் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் என்ற பதம் அங்கே தாவீதுக்கு பொருந்த முடியாது. So how would his flesh rest in hope? அவருடைய மாம்சம் நம்பிக்கையோடு எப்படி தங்கி இருக்கும்? If he were raised up from the dead physically, அவர் பூமிக்குரியவைகள் எழுந்திருப்பாரானால், and he lived another 50 years, 150 வருஷம் உயிரோடு இருந்திருப்பாரானால், how much hope did his flesh have? அவருடைய மாம்சத்துக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும்? No more than David. தாவீதுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட அதிகமா இருந்திருக்காது தான். Jesus lived 33 years. இயேசு 33 வருஷம் உயிரோடு இருந்தாரு. David lived 70 years. தாவீது 70 வருஷம் உயிரோடு இருந்தாரு. David's flesh rest in hope. தாவீதுடைய மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருந்ததா? All right, Acts 2, அப்போஸ்தலர் 2 30 and to 32. 30 லிருந்து 32. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின் சந்ததியிலே கிறிஸ்துவை எதிர்கொள்வேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்திருக்கிறான். அவன் கிறிஸ்துடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவன் உயிர்த்தலை குறித்து படித்துள்ளான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சியாளர்கள். So David was a prophet. தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். And God has sworn with an oath to David. தாவீதுக்கு தேவன் அங்கே ஒரு ஆணையிட்டு கொடுத்திருந்தார். Physically, the Christ would come. பூமிக்குரியவைகள் கிறிஸ்து வருவார். And he says it in two ways. ரெண்டு வழிகளில். Fruit of the loins. மாம்சத்தின்படி. That's the first part there, and then according to fruit of his loins, according to the flesh. மாம்சத்தின்படி உன் சந்ததி. Loins talked of in seed. Okay, seed, that's good. It's physical. Okay, மாம்சத்தின்படி உன் சந்ததியில் சொல்லும்போது பூமிக்குரிய ஒன்று. Obviously flesh is physical. மாம்சம் என்பது வெளிப்படையாக இருக்கிறது, பூமிக்குரியது என்று. So Christ would come from his seed. ஆகையால் உன்னுடைய சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன். And then this Christ that came from his seed, would that be a physical body? ஆகையால் அங்கே கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி எழும்ப பண்ணும்போது அவருடைய பூமிக்குரிய சரீரத்தை பற்றி பேசுறார். I'd be a physical body. அது பூமிக்குரிய சரீரமாக தான் இருக்க முடியும். Physical loins, physical flesh. பூமிக்குரிய சந்ததி, பூமிக்குரிய மாம்சம். What kind of body? என்ன வகையான சரீரம்? So the Christ had to, he's prophesying here that the Christ would have a physical body. ஆகையால் கிறிஸ்துவுக்கு பூமிக்குரிய சரீரம் இருக்கும் என்று அவர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். Okay, so he would raise up Christ. அவர் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவார். Again, what is this word raised up here? மறுபடியும் இந்த எழும்ப பண்ணுவார் அப்படின்ற வார்த்தையானது என்னன்றது நாம் பார்ப்போம். Raised up 450.
Okay, so this is 450, that word for the resurrection. தமிழ்ல சரியா மொழிபெயர்க்கல கவனிங்க. கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணுவேன் அப்படிதான் இருக்கும். Okay, so he made him stand up. தேவன் கிறிஸ்துவை எழுந்து நிற்க பண்ணுவேன் என்று சொல்றார். And if he's dead, what would that have to be? அவர் மரித்திருக்கிறார் என்றால் அது என்னவாக தான் இருக்க முடியும்? Resurrection from the dead. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலா தான் இருக்க முடியும். Then when he's resurrected from the dead, then he sits on David's throne. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்புதான் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிறார். So did Christ sit on David's throne before the resurrection or after? உயிர்த்தெழுதலுக்கு முன்பு தாவீதின் சிங்காசனம் வீற்றிருந்தாரா? உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தாவீதின் சிங்காசனம் வீற்றிருந்தாரா? Verse 31, bring the Greek up. 31. Okay, so again the same word, different, the noun form. பாருங்கள், அதே வார்த்தை தான், ஆனா 386 அது பெயர்ச்சொல் வடிவமாக வந்திருக்கிறது. He spoke of this being stand up from the dead. மறுபடியுமாக அவர் அங்கே உயிர்த்தெழுதலை குறித்து, அவர் எழுந்து நிற்பதை குறித்து அப்படி சொன்னான். Okay, so his soul was not left in hell. அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. Neither did his flesh see corruption. அவருடைய மாம்சம் அழிவை காணவும் இல்லை. Now we know in John 11, யோவான் 11 நமக்கு தெரியும். verse 39, 39வது வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்றார். so was Lazarus' body corrupted after 4 days? 4 நாட்களுக்கு பிற்பாடு லாசருடைய சரீரம் கெட்டு போயிற்றா, நாரிற்றா? Bodies don't stink unless they're rotting. சரீரம் கெட்டு போனாலே தவிர நாராது. So within 4 days the body begins to rot. 4 நாளில சரீரம் கெட்டு போக ஆரம்பிக்கும். So if this Christ flesh is not going to see corruption, இயேசுனுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று சொன்னால், he had to be raised up within 3 days. 3 நாளுக்குள்ளாகவே அவர் உயிர்த்தெழுந்திருக்க கடவர். Or at least before 4 days. அல்லது குறைந்தபட்சம் 4 நாளைக்கு முன்னாடி அவர் உயிர்த்தெழுந்திருக்க கடவர். So when he says his soul was not left in hell, ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று சொல்லும்போது, we mentioned yesterday, நேற்று நாம் அதை குறிப்பிட்டோம். I wish the translators had made this literal. மெய்பொருள் லத்தரத்திலே இந்த மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். This literal is the unseen world. இந்த பாதாளம் என்ற வார்த்தை காணப்படாத உலகம். Luke 23, லூக்கா 23 verse 43. 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Is paradise part of the seen world or the unseen world? இந்த பரதீஸ் என்பது காணப்படுகிற உலகத்தில் ஒரு பாகமா, காணப்படாத உலகத்தில் ஒரு பாகமா? When the thief died, திருடன் மரித்த போது, if he were talking about being with Christ after he died, அவன் மரித்த பின்பு தன்னோடு இருப்பான் என்று இயேசு சொன்னார். couldn't be in any physical place. அப்ப அது பூமிக்குரிய ஒரு இடமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. So Jesus then went to the unseen world. இயேசு காணப்படாத உலகத்திற்கு போன போது, We understand there's 2 parts in the unseen world. காணப்படாத உலகத்திலே 2 பாகங்கள் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். The rich man woke up in the unseen world. ஐஸ்வர்யவான் காணப்படாத உலகத்தில் அவன் விழித்தெழுந்த போது, And then Abraham described that unseen world. ஆபிரகாம் அதை காணப்படாத உலகம் என்று தான் விவரிக்கிறார். There's a gulf between us and you. உமக்கும் எமக்கும் இடையிலே ஒரு பிளவு இருக்கிறதுன்னு சொல்றாரு. Your flames on one side, ஒரு பக்கத்திலே அக்னி ஜுவாலைகள், and Abraham and the righteous on the other side. ஆபிரகாம் நீதிமான்கள் மற்றொரு பக்கத்தில் இருக்கிறார்கள். So he doesn't call it paradise, அதை பரதீஸ்ன்னு சொல்லல அவரு. but at least paradise is in the unseen world. அப்போ பரதீஸ் என்பது குறைந்தபட்சம் காணப்படாத உலகத்தில் இருக்க கடவுது. Jesus and the thief went there after they died. மரணத்திற்கு பின்பு இயேசுவும் அந்த திருடனும் அங்குதான் போனார்கள். In 1 Peter 3, 1 பேதுரு 3வது அதிகாரம், we know 18 through 20. 18 இருந்து 20 வரைக்கும் நமக்கு தெரியும். Let's read it anyway. எப்படி இருந்தாலும் வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சலை கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பிழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். Verse 18, 18வது வசனம், put to death in the flesh, மாம்சத்திலே கொலையுண்டு made alive by the Spirit. ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். This word by here is what word? By spirit.
That's no separate word over there. 22, 27. That's quickened. That's quickened. Zupoyo. To utilize. Okay, literally to make alive. உயிர்ப்பிக்கப்படுவது. But by the Spirit, okay, I have to get this in mind. It doesn't tell which tense. எந்த டென்ஷன் இது சொல்லல, அதனால என்னுடைய ப்ரோக்ராம்ல இருந்து நான் சொல்ல முடியும் அதை. What's the verse? So 18, 1 Peter 3:18. Delete. Okay, it's a dative tense. இது டேட்டிவ் கேஸ்ங்க இது. And remember, dative tense is very loose. பாருங்க, டேட்டிவ் இக்குன்னு இருக்கணும், காகன் எப்படி வேணா இருக்கும். It can be to or for. இக்குன்னு இருக்கும் அல்லது காகன் இருக்கும். It can be in, at, or on. அல்லது ஒன்றில், ஒன்றின் மீது, எப்படி வேணா அது மொழிபெயர்க்கப்பட முடியும். It can be by in the sense of an instrument. ஒன்றை கொண்டு, ஒரு கருவியை கொண்டு அப்படி கூட பயன்படுத்தப்பட முடியும். So dative case is very wide. அப்ப டேட்டிவ் கேஸ் ஆனது ரொம்ப அப்படியே விசாரமா இருக்குது. So you really can't prove much by a dative case. டேட்டிவ் கேஸை வச்சு நீங்க அதிகமா காமிக்க முடியாது. So it could be in the Spirit or it could be by the Spirit. அது ஆவியை கொண்டு இருக்கலாம், ஆவியிலே இருக்கலாம். In any case, we know that he was not made alive in the flesh. எப்படியா இருந்தாலும் மாம்சத்தில் அவர் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்பது வெளிப்படையாக இருக்கிறது. And verse 19, 19வது வசனம், he went and preached to the spirits. அவர் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். We've mentioned before. இதுக்கு முன்பதாகவே நாம் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். In Scripture, men are described as souls. வேதவாக்கியங்களில் மனிதர்கள் எப்பொழுதும் ஆத்துமாக்கள தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. They have a heart. அவங்களுக்கு இருதயம் இருக்குது. They have a soul. அவங்களுக்கு ஆத்துமா இருக்கிறது. They have a mind. அவர்களுக்கு மனம் இருக்கிறது. But all these three are spirit. இவைகள் மூன்றுமே ஆவியாய் தான் இருக்கிறது. And it talks about man having a spirit. மனிதன் ஆவியுடையவனாக இருக்கிறான் என்பதை குறித்து தான் பேசுறார். His spirit goes back to God. அந்த ஆவி தேவனிடத்திற்கு திரும்ப போகிறது. Mind, heart and soul. மனம், இருதயம், ஆத்துமா. All right, so he's made alive in the spirit. ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். Not flesh. மாம்சத்தில் அல்ல. Verse 19. 19வது வசனம். And being made alive in the spirit, he went and preached. ஆகையால் ஆவியிலே அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். And he preached to spirits. ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். Remember Hebrews, he says he's made his angels spirits. ஆவிகளை அவர் ஏஞ்சல் ஸ்பிரிட், தூதர்களை அவர் ஆவிகளாக வைத்திருக்கிறார் அவர் சொல்றார் இல்லையா? And his ministers flames of fire. அவருடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாக வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார். At least that angels are spirits. அப்ப குறைந்தபட்சம் தூதர்கள் ஆவிகளாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். Most people see this as men. பெரும்பாலான மக்கள் இது மனிதன் என்று எண்ணுகிறார்கள். We don't find that expression in Scripture. அந்த பதத்தை நாம் வேதவாக்கியத்தில் பெரும்பாலும் காண்பதில்லை. We do find angels described as spirits. ஆனால் தூதர்கள் ஆவிகளாக வேதாகமத்தில் குறிப்பிடப்படுவதுண்டு. Why is that important? ஏன் அது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? Because men say, we get a second chance. உடனே மனிதர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு இரண்டாவது வாய்ப்பு இருக்கு நமக்கு அப்படின்றாங்க. How many sins does an angel have to do in 1 Peter 2:4 to be cast into Tartarus? 1 பேதுரு 2:4 படி அவங்க டாட்டாரஸ்ல போடப்படுவதற்கு எத்தனை பாவங்கள் செய்தாவே போதும்? That indicates just one. ஒரு பாவம் போலதான் தென்படுகிறது. What would happen if all men were cast into Tartarus after one sin? எல்லா மனிதர்களும் டாட்டாரஸ்ல ஒரு பாவம் செய்யப்பட்ட உடனே டாட்டாரஸ்ல போடப்பட்டா என்ன ஆகும்? Wouldn't be anyone left here but babies. குழந்தைகளை தவிர பூமியில யாரும் மிச்சமா இருக்க மாட்டாங்க. They're too young to look after themselves, so they'd all die. அவங்க குழந்தைகளாக இருக்கும்போது தங்களை தாங்களே பார்த்துக்க முடியாது, அந்த பிள்ளைங்களை சீக்கிரம் செத்துரும். So this no doubt refers to him preaching to angels. அப்ப கண்டிப்பாக தூதர்களுக்கு அவர் பிரசங்கித்தார் என்பதில் எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்கிறது. In any case, did he rest? எப்படியா இருந்தாலும் அங்கேயும் போய் ஓய்வு எடுத்தாரா? He was there 3 days. 3 நாள் இருந்தாரு. So at most he rested 1 day. பெரும்பாலும் ஒரு நாள் அவர் ஓய்வு எடுத்திருக்கலாம். So 2 days he was working. 2 நாள் அவர் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறார். And these spirits were disobedient in Noah's time. இந்த ஆவிகள் நோவாவினுடைய காலகட்டத்திலே கீழ்ப்படியாமல் போனவைகள் என்று சொல்லப்படுகிறது. So was this disobedient people? இது கீழ்ப்படியாத மக்களா? They were all disobedient. மக்கள் எல்லாமே கீழ்ப்படியாதவங்க தான் இருந்துட்டு இருந்தாங்க. So why pick out the people that died in the flood? அப்போ ஜலப்பிரளயத்திலே மரித்த மக்களை மாத்திரம் அவர் பொறுக்கி எடுத்து அவர் ஏன் போதிக்கணும் போய்? Why pick out angels that were
involved in the flood. அப்ப ஜலப்பிரளய தொடர்பான தூதர்களை மாத்திரம் அவர் ஏன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு போய் போதிக்கணும்? Don't know. நமக்கு தெரியாது. But 1 Thessalonians 4. ஆனா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் We know that Jesus received an unseen eternal form. இங்கே இயேசுவானவர் காணப்படாத நித்தியமான ரூபத்தில் தான் அங்கு அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 4:13 and 14. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவரான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படி இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். So this is not a promise that he'll bring everybody. பாருங்க, எல்லாரையும் அவர் திரும்ப கொண்டு வருவார்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணல. Of course he will. அவர் எல்லாரையும் கொண்டு வருவார் தான். This is a promise to those that are asleep in Jesus. ஆனால் இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை குறித்து தான் அவர் இங்கே பேசுறார். Verse 14. 14வது வசனம். What's required before we're in Jesus? நாம் இயேசுவுக்குள் இருப்பதற்கு முன்பதாக என்ன கோரப்படுகிறது? What's the root on that? Rose again, verse 14. That is 450. 450. All right, this is 450 again. பாருங்க, தமிழ்ல சரியா மொழிபெயர்க்கல. இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அந்த உயிர்த்தெழுந்த வார்த்தை தான் இருக்கணும், எழுப்பினார் இல்ல. So what if we only believe he was waked up from the dead? அவர் சும்மா எழுந்தார், விழித்தெழுந்தார் என்று நாம் நம்பிக்கொண்டிருப்போமானால் நமக்கு என்ன ஆகும்? It's a physical resurrection. பாருங்கள், அந்த சும்மா எழுந்தார் என்ற வார்த்தை பூமிக்குரிய உயிர்த்தெழுதலாக இருக்கும். So what's our requirement here to be saved, to be in Christ? நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு நம்ம இடத்தில் கோரப்படக்கூடிய காரியம் என்ன? I believe in the right resurrection. சரியான உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்க கடவோம். Let's turn to Romans, the 10th chapter. ரோமர் 10க்கு திருப்பிக்குவோம். And verse 10. 10வது வசனம். Sorry. Verse 9. 9வது வசனம். Let's read it. வாசிப்போம். என்னவென்றால் 9. 9-10 வசனங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். Okay, so here, if you believe he was raised or waked up from the dead, you can be saved. இங்க எழுப்பினார், அதாவது விழித்தெழுந்தார் நீங்க விசுவாசித்தாவே நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு. Okay, so believing then that he was resurrected in the eternal resurrection from the dead, not necessary. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அதாவது நித்திய உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சாதான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும் இல்ல, அவர் விழித்தெழுந்தார்னு விசுவாசித்தாவே நீங்க ரட்சிக்கப்படலாம்னு தான் சொல்றாருங்க. 1 Thessalonians 4, 1 தெசலோனிக்கேயர் 4 16 and 17. 16-17 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு, மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். Okay, so is he talking about everybody there, we which are alive in verse 17? அங்கே 17ஆம் வசனத்துல உயிரோடு இருக்கும் நாமும் என்று சொல்லும்போது எல்லாரையும் குறித்து பேசுறாரா? The dead in Christ will rise first. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுந்திருப்பார்கள், எழுந்திருப்பார்கள், உயிர் தெழுந்திருப்பார்கள். 450. Tamil translator Egairo. Okay. Oh, wrong translation. Okay, this is 450. கவனிங்க, 450 உயிர் தெழுதல்ன்ற வார்த்தை தான் இருக்கணும், எழுந்திருத்தல் அல்ல. Slipped. மறுபடியும் தமிழ் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. All right, so the ones that we which are alive would have to be God's children. அப்ப உயிரோடு இருக்கும் நாமும் அப்படின்னு பேசும்போது அது தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தான் அது பேசியிருக்க கடவுது. Bible says the ones alive will not precede those that are dead. அப்போ மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிற நாம் மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லைன்னு சொல்றாரா? So what kind of body will we have as we're caught up in the clouds? அப்ப ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது நமக்கு என்ன வகையான சரீரங்கள் இருக்கும்? Have to be a spiritual body. ஆவிக்குரிய சரீரம் இருந்ததுன்னா ஆகாயத்தில் இருக்க முடியும். We'll meet him there. நாம் அவர் அங்க சந்திப்போம். So this is one quick point here. இன்னொரு சீக்கிரமான ஒரு கருத்து. There are two words used for air in the scripture. காற்று அப்படின்ற வார்த்தையானது கிரேக்க மொழியில ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 37:72. 37:72. And that's the one that means sky. அது ஆகாயம் என்ற வார்த்தையாக இருக்கிறது. And that's used until Acts 22:23. அப்போஸ் 22:23 வரை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Then from Acts
22:23, அப்போஸ்தலர் 22:23ல he uses 109, 109 என்ற வார்த்தை அவர் பயன்படுத்துறார். and that's to breathe unconsciously. சுயநினைவோடு அல்லாமல் சுவாசிப்பது. சுயநினைவு இல்லாமல் சுவாசிப்பது That's interesting. சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆகாயம் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா? So breathing unconsciously refers to what? அப்போ சுயநினைவு இல்லாமல் சுவாசிக்கிறோம் என்றால் அது எதை குறிப்பிடுகிறது? 1 Thessalonians says we'll meet him in the air of the breath. 1 தெசலோனிக்கர் சொல்றார் இல்லையா, நாம் ஆகாயத்தில் அவருக்கு சந்திப்போம்னு சொல்றார் இல்லையா? Okay, you breathe unconsciously, you don't notice you're breathing. அப்போ நீங்க சுயநினைவு இல்லாமல் சுவாசிக்கிறீங்கன்னா நீங்க சுவாசிக்கிறன்றது உங்களுக்கே தெரியல. You notice yourself breathing here this morning? இந்த காலையில நீங்க சுவாசிச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? But I think you were. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். So this then would be the wind naturally going back and forth. அப்போ இந்த காரியமானது காற்று அங்க